ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல இருக்க பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாடியில் ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து 4 டைப்ஸாக செட் பண்ணலாம். ஒன்று கலர் நேம்ஸ், ஒன்று ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ், ஹெச்எஸ்எல் கலர்ஸ், ஆர்ஜிபி வேல்யூஸ். இந்த 4 டைப்ஸாக வந்து வேல்யூஸை நம்ம செட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கலர் நேம்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாடிக்கே வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் எடுத்துடலாம். இப்போ ஸ்டைல் டேக்ல நம்ம இப்போ செலக்டாஸாக வந்து பாடி யூஸ் பண்ண போகிறோம். பாடி டேக்ல ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இப்போ இதுக்குள்ள பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ் இதுக்குள்ள யூஆர்எல். ஓகே, இந்த யூஆர்எல்குள்ள டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் கோட்ஸ் போட்டு நம்ம ஃபைல் பாத் எங்கே இருக்கோ, இமேஜோட ஃபைல் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைல் பாத் கொடுக்கணும். ஸோ என்னோட இமேஜ் double.css ஃபோல்டருக்குள்ள இமேஜ் ஃபோல்டருக்குள்ள இருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டு நமக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பெருசாக செட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸில் வந்துட்டு நம்ம பிக்சல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வித் அண்ட் ஹைட்டு. ஓகே, இப்போ நான் ஒரு 100 பிக்சல் ஆஃப் வித்து 100 பிக்சல் ஆஃப் ஹைட்டு கொடுக்குறேன். செமிகாலன் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எனக்கு இந்த மாதிரி 100 பிக்சல் ஆஃப் வித் அண்ட் ஹைட்டில் இந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு. எக்ஸ் டைரக்ஷன்லேயும் ஒய் டைரக்ஷன்லையும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் ரிப்பீட் ஆனால் போதும், ஒய் டைரக்ஷனில் ரிப்பீட் ஆக வேண்டாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரிப்பீட் எக்ஸ் செமிகாலன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய் டைரக்ஷனில் ரிப்பீட் ஆகாது, அதாவது வெர்டிக்கலாக ரிப்பீட் ஆகாது, ஜஸ்ட் ஹரிசாண்டலாக மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு ஹரிசாண்டலாக வேணான்னா ப்ராப்பர்ட்டி ஒய் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வெர்டிக்கலாக மட்டும் ரிப்பீட் ஆகும், ஹரிசாண்டலாக எதுவுமே ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனக்கு ரிப்பீட்டே ஆக வேண்டாம் அப்படின்னா நோ ரிப்பீட் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரிப்பீட்டே ஆகாது, ஜஸ்ட் அந்த இமேஜ் மட்டும் இங்கே பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த இமேஜோட பொசிஷன் இங்கேன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னா, இப்போ பேக்ரவுண்ட் பொசிஷன் சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு 2 வேல்யூஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு லெஃப்டா ரைட்டா சென்டரா அப்படின்னு சொல்லி செட் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரைட் செட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டாப்பா பாட்டமா சென்டரான்னு சொல்லிட்டு செட் பண்ணும். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு மாறி மாறி வரும். டாப் லெஃப்ட்டு, டாப் ரைட்டு, சென்டர் பாட்டம், அந்த மாதிரி வந்துட்டு மாறி மாறி வரும். ஸோ நான் இப்போ ரைட் டாப் செட் பண்ணுறேன். ஓகே, ரைட் டாப் சேவ் பண்ணுறேன். எனக்கு ரைட் டாப்பில் செட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா எனக்கு இங்கே சென்டர் டாப். ஸோ சென்டர் டாப்பில் செட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா சென்டர் பாட்டம், லெஃப்ட் டாப்பு, லெஃப்ட் பாட்டம், அந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த பேக்ரவுண்ட் பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் இங்கே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஃபுல்லாக நிறையா கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிவ் டேக் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு லாரம் 100ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல அந்த டிவ் டேக் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிவ் டேக்கை வந்து நான் காப்பி பண்ணி நிறையா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி இந்த இமேஜ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறோம், அந்த இமேஜ் வந்து மேலே போயிடுச்சு. இதுலேயே வந்து செட் ஆகலை. ஓகேவா? மேலே போயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு இந்த இமேஜ் அட்டாச்மெண்ட் வந்துட்டு ஸ்க்ரோலில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இதில் வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ செட் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். எனக்கு இமேஜ் வந்து மூவே ஆகலை. நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து அங்கேயே இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்க்ரோல் செட் பண்ணோம்னா இது டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரோலில் தான் இருக்கும். அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆயிரும். அந்த கண்டென்ட்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்துட்டு ஒரே வேல்யூவாக, அதாவது ஷார்டன் பண்ணி செட் பண்ணலாம். பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸில் 000 ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூஆர்எல் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறேன். யூஆர்எல் போட்டு $/CSSக்குள்ள இமேஜ் ஃபோல்டருக்குள்ள பேன்கேக் இமேஜ். ஓகேவா? இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டோட ரிப்பீட், நோ ரிப்பீட்டா, ரிப்பீட் எக்ஸா அந்த மாதிரி. ஸோ நோ ரிப்பீட் செட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் நோ ரிப்பீட். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டோட பொசிஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரைட் டாப் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு Ctrl// அழுத்தி கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் ஆயிருக்கு, பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆயிருக்கு, ஸோ அந்த பொசிஷன் செட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து ஷார்டன் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த பேக்ரவுண்டுங்கிற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் CSS. நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.